மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷலாக நிறைய விஷயம்லாம் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து அச்சு பாப்பாக்கு வந்துட்டு நேற்றுக்கு என்ட்ரன்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் வந்து நாங்கள் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அங்கே எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரீசெண்டாக நாங்கள் வெளியில் ஒரு இடம் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. என்னம்மா நீங்கள் லாஸ்ட்டாக கபடி வீடியோ வந்து போட்டிங்க, இப்போ அதில் வின் பண்ணிங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எடிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ எடிட்டிங் இன் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சண்டேக்குள்ளார அந்த வீடியோ வந்து போட்டுருவேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து நம்மளை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நிறைய ஈவெண்ட்டுக்கு வந்து போயிட்டு வரீங்க, ஆனால் அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ ஈவெண்ட் நடக்கிறப்பே ஒரு 1 minute வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு போஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணுறேங்க. மெயினாக அந்த வீடியோ மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம அதை பேசணும். ஸோ அந்த ஒரு டைம் வந்து இல்லை. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்டாகிராமர்ஸோட பேஜ் வந்து நான் தரேன். அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கும் முன்னாடியே அவங்க போட்டுருவாங்க. ஸோ அந்த பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கீழே வந்து கொடுப்பேன், நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னும் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கத்தாரில் என்னென்ன தமிழ் கம்யூனிட்டிலாம் இருக்குது, எப்படிலாம் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கத்தாரில் நிறைய தமிழ் கம்யூனிட்டி வந்து இருக்குங்க. அதை பற்றின செப்பரேட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து மேக் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டுக்காக இப்போ வந்து எல்லாரும் நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கத்தாரில் பொங்கல் செலிப்ரேஷன் ஈவெண்ட்டுக்காக இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக லேடிஸ் எல்லாருக்கும் வந்து கும்மி ப்ராக்டிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் நீங்கள் யாராவது அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு இது பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ப்ராக்டிஸ் தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குங்க. எப்போ வந்து இந்த ஈவெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் தான் பண்ணுவோம். ஸோ என்னென்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, பெரியவங்களுக்கு அதாவது லேடிஸ்க்கு வந்துட்டு கும்மி, ஜென்ஸுக்கு வந்துட்டு ஒயிலாட்டம், குழந்தைங்களுக்கு வந்துட்டு கரகாட்டம். ஸோ இது 3 வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரி வீக்கெண்ட் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கம்ஃபர்ட்காக எவ்ரி வீக்கெண்ட் வந்து தராங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் வந்து ஏன் நீங்கள் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் வந்து இந்த குட்டீஸு அவங்களோட இந்த கமிட்மெண்ட்ஸும் சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா கஷ்டம். ஒன்ஸ் ஒரு இதில் இறங்கிட்டோன்னா அதை நம்ம கரெக்டாக அந்த வீடியோ போட்டு கரெக்டாக கொண்டு வரணும், உங்களுக்கு ரீச் பண்ணணும். அது வந்து இப்போ என்னால் முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. அதனால தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்டிருந்தீங்க, visagan_moms_லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. நான் போன வீடியோலேயே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம இன்ஸ்டாவில் வந்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இன்ஸ்டாவில் நான் ஆக்டிவாக கிடையாது. உங்களுக்கு எதாவது மெசேஜ் பண்ணும், எதாவது காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? வந்து நம்ம வெளியில் வந்திருக்கோங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மியா பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸு. அப்படியே இங்கேருந்து அப்படியே சைடில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மியா பார்க் வந்து வந்துடும். இன்றைக்கி வீக் டே தான், அந்த அளவுக்கு பெருசாக ரஷ் இருக்காது. நம்மளுக்கு பார்க்கிங் கிடைக்கும். ரஷ் இருக்காது மீன்ஸ் பார்க்கிங் கிடைக்கும். இதே வீக்கெண்ட்லாம் வந்தோன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பார்க்கிங்க்கும் ரொம்ப தூரம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், யார் எடுப்பாங்க காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வீக்கெண்ட்னால நம்மளுக்கு பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து பாருங்கள், எட்டி பார்க்குற தூரம் வரைக்கும் கார் பார்க்கிங் ஃப்ரீயாக தான் இருக்குது. உடனே பேட்ரி காரை பிடிச்சி உட்காந்தாச்சு. லித்துவும் ஜீவிதாவும் பேக் சைடு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து பேட்ரி கார் இருக்குது. ஸோ இதோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு பேட்ரி கார்லேயே போய்க்கலாம். இந்த மியா பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு நிறைய ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் எல்லாமே இருக்குது. கேஃபிடேரியா கிட்ட, ப்ளே ஏரியா கிட்ட அப்படின்னு இருக்குது. ஜீவிதா நீ வந்திருக்கியா மியா பார்க்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா போகணும், தொலைச்சிட வேண்டியது தான். காசை போட ஆமாம், என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. யாரெல்லாம் வரீங்க? பார்க்கு ஃப்ரீ தான், ஆனால் சுற்றி காமிக்கிறதுக்கு 50 ரியால் சார்ஜை போடு. அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம். இந்த சைடெல்லாம் வந்தோன்னா நல்ல க்ரீனரிஸாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். ஆமாம்மா,
இது பார்க்குக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். நான் சும்மா அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். கத்தார் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லா பார்க்கு எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான் மேக்ஸிமம். அதே நேரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் பார்க் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து குட்டீஸ்க்கான ப்ளே ஏரியாங்க. ஆனால் நாங்கள் வந்து ப்ளே ஏரியா கிட்ட போகல, டூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஏரியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃபுட் ட்ரக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சோறுலாம் சாப்பிட்லாம். இங்கே சாப்பாடு கிடைக்காது, பட் வந்து இந்த பர்கரு, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அச்சு கைட் ஃபெஸ்டிவல் இங்கே தான் வந்தோம், ஞாபகம் இருக்கா? அச்சு கைட் பார்த்தீங்களா? இங்கே வந்து அடிக்கடி நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போடுவாங்க. கைட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்றுனா ஏய் நீ குதிரை இருக்குப்பா, இங்கே வந்தியா? இல்லையே, கைட் ஃபெஸ்டிவல் போன தடவை தோஹா போர்ட்டில் நீ பார்த்த, அதுக்கு முன்னாடி இங்கே பேர் குதிரை வச்சுருக்காங்க. வா, ஹார்ஸ் ரைடு போகலாமான்னு தெரிலையே. பார்க்கு சூப்பராக இருக்கா? அச்சுக்கு எப்படி இருக்கு பார்க்கு? இங்கேருந்து அப்படியே சிட்டி வியூ வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா ஷெரட்டான் ஹோட்டலு, அதுக்கப்புறம் அந்த சைடு அந்த கார்னிஷோட அந்த பெரிய பெரிய பில்டிங்கு எல்லாமே இருக்கும். நம்ம கத்தாரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை உனக்கு சுற்றி காமிக்கவா? அங்கே ஒன்று தெரியுதுல்ல, அது வந்து ஃபீஃபா சிம்பிள். அது இப்போ இப்படி இருக்குல்ல, நம்ம கிட்டக்க போக போக அந்த ஃபீஃபா சிம்பிள் மாதிரி 8 மாதிரி வரும். பார்த்துருக்கியா? அது கொஞ்சம் நகர்ந்து போனால் தெரியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அது வந்து ஷெரட்டான் ஹோட்டலு, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து ஷெரட்டான் ஹோட்டலு. அதுக்கடுத்து அந்த இது இருக்குல்ல, கலர் கலர் பில்டிங்கு, அது தோஹா போர்ட்டு, ஓல்டு தோஹா போர்ட்டு. மீதி இது ரெண்டும் வந்துட்டு இதுன்னு நினைக்கிறேன், பேர்ல் கத்தார் நினைக்கிறேன். பேர்ல் கத்தார் கிட்ட தானே அது மாதிரி பில்டிங் இருக்குது. இது அந்த இது தெரியல. ஃப்ளைட்டு ஊருக்கு போகலாமா? வந்து 1 மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளார ஊருக்கு போகலாமான்னு. அவ்வளோதான் உங்கள் அப்பா. ஒரு கேஃபிடேரியா கிட்ட வந்தவங்க குட்டீஸ் வந்து அழகாக உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் கூட பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பின்னியிருக்காங்கல்ல, ஒயர் கூட பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இடத்த பிடிச்சி உக்காந்தாச்சு. அவர் எதோ ஆர்டர் பண்ணிகிட்ருக்காரு, என்ன ஆர்டர் பண்ணுறாருன்னு தெரில. என்னையோ வைப் பண்ண போறியா? என்ன பண்ண போகிற வைப் பண்ணுறதுக்கு? அடி பாவி, ராஜா பகுத்து மாதிரி இருக்கான்னு பார்க்குறியா? சுட சுட நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கெச்சப் கொடுத்துருக்காங்க, டிஷ்யூக்கு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டீஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட போகிறோம். ஒடியாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஓகே தான், நல்லா நிறையா தான் இருக்குது. தொட்டுக்க கெச்சப்பு. காஃபியும் வாங்கினோம், நல்லா இருக்காங்க. காஃபி நல்லா இருக்காப்பா? டீயா நல்லா இருக்கா? ஓகேவா. கேஃபிடேரியாவில் எல்லாம் சாப்பிட்டு அடுத்து வந்து நம்ம பேட்ரி காரை பிடிச்சி ப்ளே ஏரியா போக போகிறோம். எங்கேருந்து ப்ளே ஏரியாவுக்கும் பேட்ரி கார் வந்து வரும். இல்லைலாம் அழகாக அந்த பிங்க் கலர் பூ பூத்துருக்குதுங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. நம்ம ப்ளே ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் போகிற மாதிரிலாம் இல்லை. சூப்பர் ப்ளே ஏரியா, ஜாலியா. இந்த சைடு வந்து ரொம்ப குட்டி பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா. இந்த குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு 1 to 2 years அந்த கிட்ஸ் எல்லாமே விளையாடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டு. என்னடா என்ன சொன்ன? அதனால தான் நம்ம 2 பேர் இங்கே இருக்கோன்ற. ஆமாம் 2 வயசு தான் ஆகுதா நம்மளுக்கு. இப்போ ஆளை பாரு. நடுவில் பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. குட்டீஸ் வந்து அந்த ஷேப்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் மண்ணில் விளையாடுங்கள்ல, அது வந்து இங்கே வந்து விளையாடுங்க. அந்த ஷேப் பண்ணுறது, செய்யறது, அது உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் கட்டுறதுன்னு பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அச்சுலித்தும் இங்கே தான் விளையாண்டுட்ருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே ப்ளே ஏரியா தான். இவ்வளோ நேரம் வந்து ஸ்கூல் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க, சரியான ரஷ்ஷு. அதனால் இந்த பக்கம் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த சைட் போயிருக்காங்க. ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அங்கிட்டு போகலை, இப்போ தான் போயிருக்காங்க. கப்பல் ஓட்டிகிட்ருக்காங்க 2 பேரும். எல்லாம் சுற்றி பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குங்க. இந்த அந்த சைடு தான் ஃபீல்ட் ட்ரிப் வந்த குட்டீஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. இப்போ தான் காலி பண்ணிட்டு போனாங்க அவங்க. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். அப்படியே
இப்போ காற்று வர நல்லா சில்லு சில்லுன்னு அடிக்குது, செம்மையாக இருக்குது. ஆப்போசிட்லேயே பெரிய குட்டீஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க போல், அதனால் ஃபுல்லாக எல்லாம் கழட்டி போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. கிட்ஸ் வந்து அலௌடு இல்லை. இது வந்து விசாகன் ஸ்டேஜுக்கு வந்து விளையாடலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் இந்த இது. லித்து எங்கே விளையாண்டுருக்காங்கன்னா இந்த இதில் விளையாடுறாங்க. இது வந்து 6 to 10 ஏஜஸ். இது எதுமா ஏற போகிறீங்க? அச்சோ பார்த்து பொறுமையாக ஏறுங்க. இது ஒன்று ஏறுறதுக்கு ஒரு மாதிரி வழி இருக்கும், அதே நேரம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ஸ்லைடு இருக்குது, அந்த பக்கம் ஓப்பன் ஸ்லைடு இருக்கும், அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. நான் இதுக்கு தனியாக விளையாடுங்கன்னு பார்த்தா முடியாது, நீங்களும் வாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸு. லித்து ஓடி 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 ஓடி. அச்சோ ஏறு பொறுமையாக ஏறு. அது கொஞ்சம் கஷ்டம்டா, ஏன்னா இந்த இதில் ஏறுறதுக்கு அவள் பயப்படுவா. இதுன்னா மேலே ஏறிடுவா. ஏறுங்க பொறுமையாக ஏறுங்க. கோ ஓடியா ஓடியா ஓடியா. சூப்பர் அச்சு. அச்சு பாப்பாவே இந்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோங்க சைட் பை சைடு. நோபல் ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அட்மிஷன் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண சொல்லி வந்துருந்துச்சு, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஸ்கூலுக்கு தான் வந்து போய்கிட்ருக்கோம். எங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்திங்கன்னா 4:30 to 5:30 வர சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. உள்ளார போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நோபல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கேம்பஸ்ங்க, இப்போ தான் கட்டியிருக்காங்க நோபல் ஸ்கூலு. அட்மிஷன் டெஸ்ட் வந்து grade 1 போட்டிருக்காங்க. உள்ளார வந்து கிளாஸ் ரூம்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர் சேரு, அதுக்கு டேபிள் எல்லாம் போட்டிருக்காங்க. டிவி எல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. லித்துவும் பாருங்கள் எந்த பயமும் இல்லாமல், டேய் இப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது தெரியுமா, எது இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்றீங்களா, ஜாலியாக விளாண்டுட்ருக்குங்க. உடனே நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருந்தோம், அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பண்ணணும். மிஸ் எது கேட்டாலும் பயப்படாமல் ஆன்சர் பண்ண. ஓகே, பயப்படக்கூடாதுடா. ஓகே, அப்போ தான் ஸ்கூல் சேர்த்துப்பாங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகேட்டு அங்கே போய் என்ன பண்ண போறியோ தெரில. ஓகே கேட்டாங்க. கலர் அடிச்சியா? அப்புறம் என்ன பண்ண? ABCD சொன்னியா? நம்ம சொல்லி கொடுத்த வந்திருக்குப்பா. ஃபாதர் நேம் நினைக்கிறேன். இதுதாங்க கிளாஸ் ரூம், கேஜியோட கிளாஸ் ரூம். சூப்பரா இருக்குப்பா, செம்ம அழகா இருக்கு. இதுல நீ வந்து போட்ட இப்பெல்லாம் இல்ல, பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு போட்டு வாரு. டேபிள் சேரு எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கு. அதேதான், அங்க டிவி இருக்கு. அந்த சைட் பாத்தீங்கன்னா லாக்கர் வச்சிருக்காங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க குட்டீஸ்க்கு, இல்ல நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க கிளாஸ் ரூம்குள்ளாரியே ரெஸ்ட் ரூம் இருக்கு. பரவாயில்ல, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. வெளியில போய் பார்க்கணும் ஒருத்தவங்க வேணும்னு இல்லை, குட்டீஸ் இங்கேயே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போக வச்சுக்கலாம். இங்கிட்டு வந்து கேஜிக்கு கிளாஸ் இருக்கு. மெயினா கேஜி குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த உச்சா போற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, அடிக்கடி வருதும்பாங்க. அர்ஜென்ட்டா வரும்போது சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமா, அதனாலதான் இப்படி வச்சிருக்காங்க போல. நல்லா இருக்குது. மெயினா எனக்கு கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பதான் ஒழுங்கா படிக்கல, இப்பயாவது ஒழுங்கா படி. ஆமா, படிச்சிருவோம் திரும்பி. பிள்ளைங்களா வாங்க போவோம். ரொம்ப பிடிச்சு போச்சா? டைல்ஸ் பிடிச்சிருக்கா? டேய் இப்ப பாரு, டீச்சரு நான் ஸ்டூடெண்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க போவோம். அச்சு அச்சு மிஸ் என்ன क्वेश्चन கேட்டாங்க சொல்லு. சொல்ல மாட்டாங்க. என்ன क्वेश्चन கேட்டாங்க?
டொமேட்டோ ஸ்பைடர்லாம் ஐடென்டிஃபை என்னன்னு கேட்டாங்களா? அப்புறம் என்ன கேட்டாங்க? லித்து ஒன்னு என்ன கேட்டாங்க? How old are you கேட்டாங்க. How old are you வா? நீ என்ன சொன்ன? I'm fine யா? அதனே இங்கிலீஷ் சொல்லிட்டு என்ன மறடுறா? என்ன சொன்ன நீ? How old are you க்கு லித்து சொல்லுடா. இல்ல கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. கேட்டப்போ நான் வந்தப்ப கேட்டல. அப்போ வரீங்களா இல்லையா? ஸ்கூல் ரொம்ப புடிச்சு போச்சு போலடா. வராதுங்களாட்டுக்கு. வெளியிலே வந்து தண்ணி இருக்கு இல்ல, தண்ணி. நெக்ஸ்ட் இதெல்லாமே நல்லா புதுசா வச்சிருக்காங்க. வெளியில சாருமே நல்ல கலர் கலரா இருக்கு. புதுசா ஆமா எல்லாமே புதுசு புதுசு பண்ணா புதுசு. லயோலால ஜாயின் பண்றப்ப எல்லாமே இப்படிதான் புதுசா இருந்தது. இப்ப அடுத்து ஆச்சுக்கு நோம்புல புதுசா இருக்கு. முடிச்சுட்டு இங்க வந்தாச்சுங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா பெரிய கிரவுண்ட் வச்சிருக்காங்க. நல்ல பெருசா இருக்கு. எல்லாம் ஒன்னொன்னா இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கு போல. அதுக்குள்ளார போயிருக்கு. வெளிலவா. இவங்க ரெண்டு பேரும் எந்த நேரம் அடிச்சுப்பாங்க, எந்த நேரம் ஒத்துமையா இருப்பாங்கன்னே தெரியாது. திடீர்னு நல்லா விளையாடுவாங்க, திடீர்னு அடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. டெஸ்ட் வர்றப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் 3 பேரோடது வந்துட்டு பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோ காப்பி வந்து கேட்டிருந்தாங்க. 3 பேர் யாருன்னா நான், அவரோடது, அதுக்கப்புறம் அச்சு பாப்பாவோடது, பேரண்ட்ஸோடது, அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்டூடெண்ட் யார் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அவங்களோடது. ஸோ 3 பேரோடது எல்லாம் ஃபோட்டோ காப்பி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்பி இருக்கு இல்லையா, அதோட ஃபோட்டோ காப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோடது பர்த் சர்டிஃபிகேட்டு, ஹெல்த் கார்டு. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க தந்தாங்க. ஸோ அந்த இது ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபில்அப் பண்ணி கொடுத்த உடனே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அதோட 2 ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாங்க. அச்சு பாப்பாவோட ஃபோட்டோ, ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் போகணும். கிளம்பியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு அப்ளை பண்ணுறப்பே போட்டிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு. ஸோ நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் நாங்கள் எதை கேட்டாலும் ஆமாம் இது கேட்டாங்க, ஆமாம் இது கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அச்சு பாப்பா வந்து என்ன சொன்னா அப்படின்னா, வாட் இஸ் யுவர் நேம், மதர் நேம், ஃபாதர் நேம் கேட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க போல். ஸோ டொமேட்டோ காமிச்சு இது என்னன்னு கேட்டாங்களா. அவள் டொமேட்டோன்னு சொன்னாலாம். அப்புறம் ஸ்பைடரை காமிச்சு கேட்டாங்க. அப்புறம் கலர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால். லித்துக்கு வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஷேப்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால். அப்புறம் வந்து ஏதோ ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். டாட்லாம் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அது ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணமோ அது எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஹாப்பி, எங்களுக்கு என்ட்ரன்ஸில் பாஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.